ஹாய்! மண்டே மார்னிங் இன்னைக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். சுஹேலுக்கு இன்னைக்கு சுட சுட ரைஸு. இது வந்து முருங்கக்கா மிட்டா சால்னான்னு சொல்லுவோம். ஸோ, அதனால வந்து அத செஞ்சிருக்கேன். ஸோ, அத மிக்ஸ் பண்ணிட்டு முருங்கக்கா வந்து லைட்டா அந்த பீல் பண்ணிட்டு அத மட்டும் வச்சுட்டேன். அதில ஃப்ளெஷ்ஷ மட்டும் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஆம்லெட்டும் கொஞ்சம் ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு இந்த மிட்டா குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சோனே சோம்பு, வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். நல்லா வதங்குனோனே பச்சை வாசனை போய் நல்லா வதங்குனோனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளிய எப்பவும் போல நீங்க அரைச்சு போட்டுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் கிரேவியா. ஸோ என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு நினைக்கும்போது, நீங்க இந்த மாரி குழம்புலாம் ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் சீரகத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 முருங்கக்காய், பிஞ்சு முருங்கக்காவ எடுத்து போட்டிருக்கேன். தண்ணி லேசா விட்டு மசாலா, முருங்கக்காய் கொஞ்சம் இது வந்தோனே, தேங்காய் பால் நம்ம சேர்த்துட்டு, ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேம்ல வச்சா சூப்பரான நம்மளோட முருங்கக்காய் மிட்டா சால்னா ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரான்ஸ ஃப்ரை பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து சுண்டல் தான் செஞ்சிருக்கேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மிட்டா சால்னா, சுஹேலுக்கு ஆம்லேட்டும் போட்டாச்சு. எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுண்டல் நைட்டே ஊற போட்டு வச்சிருந்தேன். அத அவிச்சுட்டு கொஞ்சமா வந்து கேப்சிகம், டொமேட்டோ, அதுக்கப்புறம் ஆனியன், வெள்ளரிக்காய் அதெல்லாம் போட்டு கொஞ்சமா சாட் மசாலா, கொஞ்சம் சால்ட்டு, நீங்க லெமன் ஜூஸ் வேணா அத போட்டுக்கலாம். எங்களுக்கு பிடிக்காது. அது ரொம்ப புளிப்பா இருக்க மாரி இருக்கும். ஸோ ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் கட்டுறனால அது கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்கும். சால்ட்டு, பெப்பரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்களும் சாப்பிடுங்க. கண்டிப்பா நம்மளும் சாப்பிடணும். அப்பதான் ரொம்பவே நல்லது நம்ம உடம்புக்கு. ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் மட்டும் வைக்கணும். இது எனக்கு. நான் கூடவே வந்து டெய்லி மார்னிங் வந்து ஒரு பாதாம் சாப்பிடுறது ரொம்பவே நல்லது நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு எனக்கு மறக்காம சொல்லுங்க. பாய் பாய்.